Hi friends, welcome to Demolisher channel. நான் உங்களுக்கு எக்ஸல்ல Vlookup னா என்னங்கறத பத்தி சொல்லி தர போறேன். இந்த Vlookup எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினு பார்த்துட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டாஸ் நீங்க வச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க கொடுத்திருக்கேன். பேரு, ஏஜ், மார்க்ஸ் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு இது ஒரு பெரிய டேட்டா இருக்குன்னு வெச்சுங்களா. ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இதுல ரெண்டு பேத்தோட ஏஜ் மட்டும் வேணும் இல்ல ரெண்டு பேத்தோட மார்க் மட்டும் வேணும் அப்படினா Vlookupங்கறத யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கறத பத்தி சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எங்க அந்த ஆன்சர் வேணுமோ அந்த செல்ல செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசோக்கு எனக்கு இங்க ஒரு ஆன்சர் வேணும். அசோக்கோட ஏஜ் வேணும் அப்படினா இந்த செல்ல செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபார்முலா பார் கிட்ட fx னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இன்சர்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணா இங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சம், ஆவரேஜ், Vlookup, if இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுல Vlookupங்கறத செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தா இந்த டேப் வந்து ஓபன் ஆகும். இதுல lookup value அப்படின்னு இருக்கு. எந்த வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து எது அசோக், அதாவது நேம் தானே நம்ம கம்பேர் பண்ணணும். இந்த நேம் வந்து இந்த நேமோட மேட்ச் பண்ணி இதோட வேல்யூ நம்ம எடுக்க போறோம். ஸோ lookup வேல்யூங்கிறது அசோக் அப்படிங்கிறத செலக்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணாலே இங்க வேல்யூ வந்துடும். lookup வேல்யூ வந்து D3ன்னு வரும். ஓகேங்களா? இது வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது டேபிள் அரேல ஒரு கிளிக் கொடுங்க. ஓகேங்களா? இந்த கிளிக் கொடுத்தோன்னா எது எங்க கம்பேர் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க வந்து டிட்டர்மைன் பண்ணணும். அது எங்கேனா இதுதானே கம்பேர் பண்ணணும். பூர்ணா இதுல ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லா செலக்ட் பண்ணீங்கனாலே இங்க அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். A3 to C8, அதாவது A3 to C8. ஓகேங்களா? இது வரைக்கும் செலக்ட் பண்ணியாச்சு. காலம் இண்டெக்ஸ் நம்பர்னா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வேணுங்கிறது தான். ஓகேங்களா? உங்களுக்கு ஏஜ் வேணுமா மார்க்ஸ் வேணுமா? ஏஜ்ங்கிறது ரெண்டாவது இடத்துல இருக்கு, மார்க்ஸ்ங்கிறது மூணாவது இடத்துல இருக்கு. இப்போ ஏஜ் உங்களுக்கு வேணும்னா இங்க 2 கொடுக்கணும். ஏன்னா இது 1ன்னு கன்சிடர் பண்ணீங்க, இது 2, இது 3. உங்களுக்கு ஏஜ் வேணும்னா 2ன்னு கொடுங்க. ஓகேங்களா? ஏஜ் வேணும்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர்ல 2, ரேஞ்ச் லுக்கப் எப்பவுமே 0 தான். ஓகேங்களா? இப்போ ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ ஏஜ் வந்துடும். அசோக்கோட ஏஜ் 24. இது கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணீங்கன்னா தோனியோட ஏஜ் 42ன்னு வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு தனியாக ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் இல்லை. இங்கே ஒரு தடவை ஃபார்முலா போட்டிங்கன்னா இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே கீழே ஆன்சர் வந்துடும். இதுவே உங்களுக்கு மார்க் வேணும்னா அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதை டெலிட் பண்ணிடலாம். சேம் அதே தான். எந்த செல்ல ஆன்சர் வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிட்டு எஃப்எக்ஸுங்கிறது செலக்ட் பண்ணுங்க. Vlookupங்கிறது வரும். லுக்கப் வேல்யூங்கிறது எதை வந்து கம்பேர் பண்ணணும்னா நேமை கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் டேபிள் அரே. டேபிள் அரேங்கிறது எது கூட கம்பேர் பண்ணணுங்கிறது இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ வரும். காலம் இண்டெக்ஸ் நம்பர்னா எத்தனாவது? இப்போ தேர்டு தானே வேணும். இப்போ நம்மளுக்கு மார்க் வேணும்னா 1, 2, 3 அப்படின்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து 3ன்னு டைப் பண்ணுங்க. 3ன்னு கொடுத்து ரேஞ்ச் லுக்கப் வேல்யூ 0ன்னு கொடுங்க. இப்போ மார்க் வருது. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா மார்க் வந்துடும். ஓகேங்களா? இதுதான் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் Vlookupங்கிறது. இது வந்து ஒரே ஒரு ஷீட்ல மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இன்னொரு ஷீட்லயும் கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி இன்னொரு எக்ஸல் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி ரெண்டு எக்ஸல் டாக்குமெண்ட்டையும் சேர்த்து வச்சு நீங்க கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ரெண்டாவது ஷீட்ல எப்படி கம்பேர் பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்போ ஷீட் 2க்கு நான் போறேன். ஷீட் 2ல போய் அசோக்னு டைப் பண்றேன். அசோக் அப்புறம் தோனி. ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்க ஆன்சர் வேணும். ஆனா அந்த வேல்யூஸ் எல்லாம் எதுல இருக்கு? ஷீட் 1ல இருக்கு. அது எப்படின்னா அதே மாதிரி தான். எஃப்எக்ஸ்ங்கிறத செலக்ட் பண்ணுங்க. Vlookup, லுக்கப் வேல்யூ என்ன? அசோக். டேபிள் அரே. டேபிள் அரேல கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷீட் 1 போங்க. ஷீட் 1ல போய் இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. சேம் தான். ஷீட் 1ங்கிறத போய் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இங்க ஆட்டோமேட்டிக்கா ஷீட் 1 வந்துடும். ஷீட் 1 A3 to C8. காலம் இண்டெக்ஸ் நம்பர் என்ன? உங்களுக்கு வந்து ஏஜ் வேணும்னா 2 கொடுங்க. ஓகேங்களா? ஏஜ் வேணும்னா 2, மார்க் வேணும்னா 3. ஓகேங்களா? 2, 0 கொடுத்தீங்கன்னா வேல்யூ வந்துடும். இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் கிடைச்சிடும். ஓகேங்களா? இதுதான் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். Vlookup எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது. இதை வச்சு நீங்க பெரிய டாக்குமெண்ட் எதாவது இருந்துச்சுன்னா நீங்க எதாவது கம்பேர் பண்ணணும், எதாவது எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க மார்க்குன்னு இல்லை, இங்க ஏதாச்சும் என்ன வேல்யூ இருந்தாலும் இங்க வேற ஏதோ பேர் இருந்தாலும் இங்க பேர் வரும். இங்க என்ன இருக்கோ அது அப்படியே இங்க வரும். அசோக்குக்கு நேரம் என்ன இருக்கோ அது வரும், தோனிக்கு நேரம் என்ன இருக்கோ அதுதான் வரும். ஓகேங்களா? இது வந்து பல விஷயத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஆஃபீஸ்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி சொல்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.
யாரிடம் போய் யார் மோதுவது? அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல முடியல. இது வந்த பாதை. ஐயோ ஐயோ.